விஜய் கிருஷ்ணா ஆளுநர் ஒன்று சொல்றாரு, காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்தகை இன்னொரு விஷயம் சொல்றாரு. உங்களுக்கு பாருங்க. இல்லை, ஆளுநர் சொல்றது இது நம்ம ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்தோன்னா இவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இந்த இந்த மனுவாதிகள் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்க தியரிஸ் எல்லாமே எப்படின்னா டாமினண்ட்டாக, அதாவது அவங்க தான் எல்லாமே, அவங்கள சுற்றி தான் எல்லாமே எவால்வ் ஆகிற மாதிரி ஒரு தியரி சொல்லுவாங்க. அதாவது இப்போது திரு சரவண பெருமாள் அவர்கள் பேசும்போது கூட நிறைய விஷயம் சொன்னார். இப்போ நீங்கள் நேர்லலாம் போனீங்கன்னா எங்கேயுமே அந்த சரஸ்வதி நதிக்கான இதுவே இருக்காது, சரிங்களா? வேர்ல்டு வைடில் எல்லாருமே அதை அட்ரஸ் பண்ணுறப்போ மித்திக்கல் ரிவர்னு தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. இப்போ சரஸ்வதி நதியை அட்ரஸ் பண்ணுறப்போ மித்திக்கல் ரிவர்னு தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2015 ஒரு பல கோடி ரூபாய் பண்ணீங்க, 2022 வந்து 215 கோடி ரூபாய் அந்த இதுக்காக இது பண்ணீங்க. அப்புறம் 2023 உங்கள் எம்பி, அதாவது பிஜேபியை சேர்ந்த எம்பி பார்லிமெண்ட்டில் இது மாதிரி இந்த சரஸ்வதி நதியை பற்றி நாங்கள் இது பண்ணுறதுக்காக 100 கோடி ரூபாய் எங்களுக்கு வேணுன்றவரெல்லாம் பண்ணாங்க. நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்கன்னா ஒரு சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் கிடையாது. இந்த ஆளுநர் பேசினது எப்படின்னா தமிழ் மக்களோட உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிற விதமாக இருக்குது. அதாவது வந்து நீங்கள் இன்னொன்று ஒரு கலாச்சார திருப்பு கருத்து திணிப்பாக பண்ணுறீங்க. ஏன்னா இப்போ மேடம் பேசும்போது கூட சொன்னாங்க என்னன்னா, இந்த சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்டுன்றதை திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னோட வாழ்நாட்டில் உயிர் மூச்சாக வச்சுருந்தார். இந்த சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்ன்றதை தந்தை பெரியார் அவர்களும் பகுத்தறிவை ரொம்ப முக்கியமாக வச்சுருந்தாங்க. ஆளுநர் ரவி அவர்கள் பேசுகிறது எப்படி இருக்குன்னா, இந்த பகுத்தறிவுக்கும் அறிவியல் மனப்பான்மைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இன்னும் ரொம்ப டீப்பான விஷயம், ஒரு சிவிலைசேஷனல் இஷ்யூஸ்ன்றது வந்து ஒரு ஆழமான விஷயம். அதுவும் நீங்கள் ஒரு முன்னாள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்கீங்க. நீங்கள் எதன் அடிப்படையில் அட்லீஸ்ட் நீங்கள் யாராவது ஒரு ரிசர்ச்சர்ஸோ இல்லை ஏதாவது சொல்கிற ஒரு டீப்பான ஃபேக்ட்ஸோ ஒரு எவிடன்ஸ் பேஸ்டில் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் உங்களோட சுய உலகத்தில், உங்கள் கற்பனை உலகத்தில் நீங்கள் தூங்கும் போது உங்கள் கனவுல வந்தது இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி வேதங்கள்லையோ இல்லை இதிகாசங்கள்லையோ மட்டும் இதை பற்றி ஒரு கதைகள் புனையப்பட்ட கதைகளாக இருக்குதுன்று நீங்கள் இதை வச்சு வந்து நீங்கள் ஒரு அப்போ ஆளுநர் எதுவுமே படிக்காமல் கற்பனை உலகத்தில் பேசுகிறாருன்னு சொல்லி இல்லை. இந்த விஷயங்கள் இல்லை, பல விஷயங்கள் அவர் முரண்பட்ட கருத்துக்கள் வைக்கிறது எல்லாமே கற்பனை விஷயங்களாக கற்பனை உலகத்துலேருந்து தான் பேசுகிறதா தெரியுது. ஏன்னா இப்போது நம்ம தமிழ் மொழிக்காக நம்ம, அதாவது அந்த நம்ம கல்விக்காக நம்ம தர வேண்டிய ஃபண்ட்ஸு 2152 தேசிய கல்விக் கொள்கை, அது இல்லை தேசிய கல்விக் கொள்கை நம்மளுக்கு எஜுகேஷனுக்காக அவங்க தர வேண்டிய அந்த சமகிர சிக்ஷா ஃபண்ட்ஸு நம்ம கேட்குறோம். அதுக்காக ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு யூனியன் மினிஸ்டர். திசை திருப்புற முயற்சிங்கிறீங்க. அதுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, யூனியன் மினிஸ்டர் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டர்லேயே என்ன சொல்கிறாருன்னா, தமிழகம் வந்து கல்வியில் மிக முன்னோடி மாநிலம், இந்தியாவிலே ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்குன்னா, ஆனால் ஆளுநர் பல இடங்களில் சொல்கிற கருத்து அதுக்கு முரண்பட்ட கருத்தாக இருக்குது. இன்னொன்று என்னன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி கண்டினியூஸாக இருந்துன்னு இருக்குது. இப்போ ரீசெண்டாக யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டு போனப்போ கூட மக்கள் விரோதன்ற சில வார்த்தைகள்லாம் பேசினார். எதுக்காக இதை சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, எங்கள் உரிமைகளுக்காக நாங்கள் குரல் கொடுத்தா மக்கள் விரோதம்னு சொல்கிறாரு. எங்கள் நிதி, எங்கள் பங்குக்காக எங்களோட, அதுக்கும் இதுக்கு என்ன கனெக்ட் பண்ணுறோம்? இல்லை அதுதான் சார். என்னன்னா, இந்த மாதிரி இவங்க நாங்கள் எங்கள் உரிமைகளுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம், இவங்க மக்கள் விரோதம்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்னென்னா இந்த கலாச்சார திணிப்பு இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து மேடம் பேசும்போது கூட சொன்னாங்க. என்னென்னா, இப்போ சாவர்கர் இருக்கார்ல, சாவர்கர் எசென்ஷியல்ஸ் ஆஃப் இந்துத்தாலே என்ன சொல்லுவார்னா, இந்துன்னு அடிப்படை பண்ணுறதுக்கோ இல்லை ஏதோ அவங்க தியரியின் படி ரேஸ் ஒரு முக்கியமான விஷயமா அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கோல்வாக்கர் அவர்கள்லாம் சாவர்கர் அவர்கள்லாம் நம்ம ஒரு இடத்துல வந்த பிறகு ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறை நம்ம மிக கேப்சர் பண்ணோம், கபலீகரம் பண்ணணும், வரலாறு திருப்புவாதம் பண்ணோன்றாங்க. அதே மாதிரி என்சிஆர்டி புக்ஸில் கூட இவங்க இந்த சரஸ்வதி நாகரிகம்ன்ற மாதிரி ஒரு விஷயங்களை எடுத்துகிட்டு வராங்க. இது தொடர்ந்து இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி, அதாவது நாங்கள் எங்கள் உரிமைகளுக்கு குரல் கொடுக்குறோம். இன்னொன்று 5000 தொடர்ந்து ஆளுநர் பண்பாட்டு ரீதியான ஒரு முரணான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரா? இதனால் ஆளுநருக்கு என்ன தேவை இருக்கு? ஆளுநருக்கு இதெல்லாம் யார் ஃபீட் பண்ணுறாங்க நினைக்கிறீங்களா? புரியல. ஆளுநரே ஒரு ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்டாக தானே இவ்வளோ நாள் தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்காரு. இன்னொரு விஷயம்னா, இந்த பண்பாட்டு ரீதியாகவும் சரி, இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக வந்து ஆராய்ச்சி முடிவுகள் வந்து உலகத்திலே ஒரு மிக முன்னோடியான கலாச்சாரமாக நாகரிகமாக நம்ம இருந்திருக்கோன்றது வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல்வர் அவர்கள் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து டிசைஃபர் பண்ணால் $1 million வந்து ப்ரைஸ்ன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, இது குளோபல் லெவலில் ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணுது. இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, NYTயில் இது ரிகார்டிங்காக ஒரு ஆர்டிக்கல் வருது. அந்த ஆர்டிக்கலோட எண்டில் என்ன சொல்கிறாங்களா, ப்ளீஸ் டூ கீப் ஆன் சர்ச்சிங்ன்றாங்க அந்த ஆர்டிக்கலில். இது ஏன்னா தெற்கேசியா நாகரிகங்கள்லேயே
இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றுது. இந்த மாதிரி அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இவங்களோட தியரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களோட இந்த டாமினன்ஸ், இவங்களோட இந்த படிநிலை மனப்பான்மை இருக்குல்ல, இதோட திணிப்பாக இதோட நீட்சியாக தான் இதை தொடர்ந்து ஆளுநர் இந்த மாதிரி உண்மைக்கும் அறிவுக்கும் முரண்பட்ட கருத்துக்களாக தொடர்ந்து சொல்லிட்டே வராரு. அதே மாதிரி தான் இப்போ இவங்க பேசும்போது கூட, இப்போ திரு சரண பெருமாள் அவர்கள் பேசும்போது கூட ஏதோ ரொம்ப சம்மந்தமே இல்லாமல், அதாவது இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலேருந்து பேசுவாங்க. அதாவது சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று சமூக ஊடகங்களில் வந்து ஒருத்தர் தனிப்பட்ட நபர் அவரோட கருத்துக்கள், அதாவது எந்த ஆதாரமுமே இல்லாமல் ஒரு தனிப்பட்ட கருத்துக்கள் பேசுவாங்க. அது மாதிரி தான் திரு சரண பெருமாள் அவர்களும் பேசினாங்க. என்னன்னா ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை, அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற திரு ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வர கருத்துக்கள் எல்லாம் எடுத்து பேசுறது உண்மையிலே ரொம்ப கவலை அளிக்கிற விஷயமாக தான் இருக்கு. ஆளுநர் பேசுறதே வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு சொல்றீங்களா? இல்லை, பல விஷயங்கள் சார், அவரு பல விஷயங்கள் அப்படி தானே பேசுறாரு. ஆளுநர் எந்த விஷயம் ரொம்ப சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸோட ஏதாவது பேசுறாங்களா? இப்போ பிஜேபியாக இருக்கட்டும், RSS ஆக இருக்கட்டும், இவங்க பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதுக்கான ஆதாரங்கள்